பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பு கொண்டவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக தொடங்கிட்டு முஸ்லீம்கள் உள்ளிட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை மீட்பு பேரியக்கமான தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் அயலக பிரிவான இந்திய நல்வாழ்வு பேரவை ஐடிபிஎல்னுடைய தமாம் கிழக்கு மண்டலத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த மனிதநேய சங்கமம் சாதனை தமிழர்களுக்கு விருது வழங்குதல் உள்ளிட்ட கருத்தரங்கத்தினுடைய தலைவர், இந்த நிகழ்வினை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்டலத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் அப்துல் அலீம் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரர் அப்துல் மோமின் அவர்களே, இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள் அப்துல் சத்தார் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக பிரிவினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் அஸ்ரப் அவர்களே, முத்தமிழ் மன்றத்தினுடைய செயலாளர் சிவக்குமார் அவர்களே, திமுக அயலக பிரிவின் மகளிரணியினுடைய பொறுப்பாளர் சகோதரி பரிதா பிவி அவர்களே, தமிழர் நல சங்கத்தினுடைய பொறுப்பாளர் அருமை தம்பி சீனி முகமது அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் அப்துல்லா அவர்களே, யூசுப் தவ்லத் அவர்களே, இந்த நிகழ்விலே கருத்துரை வழங்கியிருக்கக்கூடிய தமாம் கிளையினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் உசைன் அவர்களே, அல்கோபர் கிளையினுடைய செயலாளர் பாவா சுலைமான் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சவுதி மண்டலங்களுடைய ஒருங்கிணைப்பாளர், ரியாத் மண்டலத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் மீமிசல் நூர் முகமது அவர்களே, பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மண்டலம் அருமை துணைத் தலைவர் அருமை சகோதரர் இஸ்மாயில் அவர்களே, செயலாளர் இம்தியாஸ் அவர்களே, ஆலோசகர் ஷேக் ஜக்கரியா அவர்களே, மாமகவுடைய செயலாளர் யூனுஸ் அவர்களே, பல்வேறு கிளைகளான அல்கோபர், தமாம், ஜுபைல், அப்கேக், அல் அக்ஸா, சிஹாத், கஹிமா உள்ளிட்ட கிளையினுடைய பொறுப்பாளர்களே, பிசிகாவினுடைய அயலக அணியினுடைய தலைவர் அருமை தோழர் முத்துப்பாண்டி அவர்களே, தொழிலதிபர், இந்த பகுதியினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய அருமை ஏஎஸ் சபாநாயகம் ஐயா அவர்களே, எழுச்சியோடு பெருந்திரளாய் திரண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக என்று பிரார்த்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கே புகழ் அனைத்தும். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்காக உண்மையில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வருடம் இதே போன்ற ஒரு 10 நாட்கள் பல்வேறு பகுதிகளில், சவுதி அரேபியாவினுடைய பல்வேறு பகுதிகளில், ரியாதை தொடங்கி தமாம், ஜித்தா, அல்கோபர், யான்பு, மக்கா என்று மதினா என்று தொடர்ந்து ஒரு 10 இடங்களில் தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தி விமான நிலையத்தை விட்டு இறங்கி மறுபடியும் விமான நிலையம் வரைக்கும் போகிற வரைக்குமே பரபரப்பாக வைத்து அனுப்பிவிட்டீங்க. மீண்டும் அதே போன்று இந்த ஒரு வார காலமும் தொடர் நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி ஊட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இங்கே இது ஒரு மினி மாநாடு போல தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்களை, பொறுப்பாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஒரு சேர இந்த இடத்தில் நான் பெற்றமைக்காக மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில்
இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய சூழல் அடுத்து என்னவாக போகிறது என்று நிமிடத்துக்கு நிமிடம் ஒவ்வொரு கருப்பு சட்டங்களாக திட்டங்களாக பாசிசம் இன்றைக்கு தமிழகத்தை இந்தியாவை கவி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதிகள் கிடையாது. அவர்கள் ஒரு பாசிச சக்திகள். இந்தியா என்கின்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்தை, பல்வேறு சாதி மதங்களை, இனங்களை, மொழிகளை கொண்ட பன்முகத்தன்மை கொண்ட அந்த தேசத்தை, மதச்சார்பற்ற அந்த தேசத்தை இன்றைக்கு சிதைத்து அதனுடைய முகத்தையும் முகவரியையுமே மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தில் அவர்கள் இறங்கி இருக்கக்கூடிய சூழலில் நித்தம் நித்தம் சட்டங்களாலும் திட்டங்களாலும் இன்றைக்கு இந்தியாவை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக இந்தியாவின் மீது அக்கறை கொண்ட, இந்தியா என்கின்ற இந்த பன்முக தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக எந்த சக்திகளெல்லாம் போராடினோமோ அவர்கள் அனைவரும் இன்றைக்கு கவலையோடு அதற்கு எதிராக தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இது போன்ற ஒரு சூழலில் நம்முடைய தாய் மண்ணான தமிழ் மண்ணில் இன்றைக்கும் ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது. ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களை விட ஒரு வளர்ந்த மாநிலமாக இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறது, தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதனுடைய பின்னணிகளை நாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த முன்மாதிரியும் இந்த வளர்ச்சியும் இந்த தலை நிமிர்வும் எப்படி உயர்ந்தது, எப்படி சாத்தியமானது என்று நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் சொன்னால், வளர்ச்சி வரணும் ஒரு இடத்துல என்று சொன்னால் அங்கே முதலில் அமைதி நிலவ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அமைதி பூங்கா நம்முடைய தமிழ் மண் என்பதால் தான் இந்த வளர்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அமைதி அங்கே ஏற்படுவதற்கான மிக முக்கியமான அடித்தளம் என்னவென்று சொன்னால், பல்வேறு சமூகங்கள் வாழக்கூடிய அந்த மண்ணில் தமிழ் மண் என்பது, இந்திய மண் என்பது ஒரு கதம்ப மலர் தோட்டம், பல்வேறு மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய ஒரு கதம்ப மலர் தோட்டம் என்பதை உள்வாங்கி, பன்முகத்தன்மைதான் நம்முடைய அடையாளம். வேற்றுமை இருக்கலாம், ஆனால் அந்த வேற்றுமையில் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதை அடிப்படை முழக்கமாக, வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அடிப்படை முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு தமிழ் மண் ஒரு சமூக நல்லிணக்க மண்ணாக தொடர்ந்து திகழ்வதுதான் இந்த வெற்றிக்கு காரணம், இந்த உயர்வுக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு சித்தாந்தம் இந்தியாவை முழுமையாக ஆக்கிரமிக்க துடிக்கிறது. அந்த சித்தாந்தத்தினுடைய பாதிப்பு என்பது ஏதோ முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு அல்லது தலித் மக்களுக்கு ஏற்படக்கூடியது அல்ல. இந்தியாவுடைய பெரும்பான்மை மக்களை மீண்டும் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை வீழ்த்தக்கூடிய எதிர் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி சித்தாந்தம், திராவிட மாடல் சித்தாந்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் பல்வேறு கொள்கைகள் இருக்கலாம். இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள் இருக்கலாம். கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான கொள்கை, கோட்பாடுகள், லட்சியங்கள், இலக்குகள் இருக்கலாம். இடதுசாரி பொது உடைமைவாதிகள், கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னால் அவர்களுக்கான இலக்குகள், சித்தாந்தங்கள் இருக்கலாம்.
அதையெல்லாம் தாண்டி அனைவரும் ஒன்றிணையக்கூடிய ஒரு மைய புள்ளி என்பது ஒன்று மிக முக்கியமானது. பாசிசம், சனாதன பாசிசம், வர்ணாசிரம கோட்பாடு கொண்ட இந்த பாசிசம் இந்தியாவை நிர்மூலமாக்க நினைக்கும் போது அந்த சனாதன பாசிசத்தை, வர்ணாசிரம கோட்பாட்டை தடுத்து நிறுத்தி அனைவருக்குமான வாய்ப்பை பெறுவதற்கு ஒரு சித்தாந்தம் நமக்கு தேவைப்படுகிறது. சித்தாந்தத்தை சித்தாந்தத்தால் தான் வீழ்த்த முடியும். ஏதோ ஒரு அரசியல் கட்சி பிஜேபியை வீழ்த்தி விட்டால் பிரச்சனை முடிந்துவிடும் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் அரசியல் அறியாதவர்கள் என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். பிஜேபி என்கின்ற ஒரு அரசியல் கட்சி ஆட்சி கட்டில் இருந்து இறங்குவதால் பிரச்சனை தீரவே தீராது, மாறவே மாறாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன். 2006 இருந்து 2008 வரைக்கும் இந்தியாவில் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போ நடந்தது ஆட்சி 2004 இருந்து 2014 வரைக்கும் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் தலைமையில் நடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி தான். வெளியில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு மதச்சார்பற்ற அரசு. அந்த ஆட்சி காலத்தில் நடந்த குண்டுவெடிப்புகள் 2006 2008 வரைக்கும் நடந்த 16 குண்டுவெடிப்புகள், இறந்ததும் முஸ்லிம்கள், சிறைக்கு பிடித்து தள்ளப்பட்டதும் முஸ்லிம் இளைஞர்கள். மாலேகான் தொடங்கி ஜம்சோதா எக்ஸ்பிரஸ்ல குண்டு வெடித்ததாகட்டும், மக்கா மஸ்ஜித் ஹைதராபாத்தில் வெடித்ததாகட்டும், அஜ்மீர் தர்காவில் வெடித்ததாகட்டும், இப்படியாக வெடித்த குண்டுகள் அனைத்தும் முஸ்லீம்கள் நிறைந்த பகுதியில் வெடித்து முஸ்லீம்கள் இறந்து முஸ்லீம்களே கைது செய்து சிறையில் அடைத்து ஏதோ தீவிரவாதிகளுடைய பெயர்களை சொல்ல நாமும் முதலில் நம்பினோம் இருக்குமோ. அதன் பிறகு ஒரு நேர்மையான அதிகாரி ஹேமந்த் கர்கரே என்கின்ற தீவிரவாத எதிர்ப்பு படையினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டு அவர் ஆய்வு செய்து கண்டுபிடித்தது, இதை செய்வது முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் இயக்கங்கள் அல்ல, இதை செய்வது காவி பயங்கரவாதம் என்கின்ற அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து பிரகாஷ் சிங் தாக்கூரை கைது செய்தார். காவி உடைதடித்த ஒரு பெண்மணி. அதைத் தொடர்ந்து ஸ்ரீகாந்த் புரோஹித் என்கின்ற ராணுவ கர்னல் கைது செய்யப்படுகிறார். இந்தியாவுடைய ராணுவ தளபதி இந்த குண்டுவெடிப்பு வழக்கிலே கைது செய்யப்படுகிறார். அதைத் தொடர்ந்து சாமியார் அசீமானந்தா கைது செய்யப்படுகிறார். தயானந்த பாண்டே என்கின்ற மாடாதிபதி கைது செய்யப்படுகிறார். இப்படியாக கைதுகள் நடந்து அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சி முடிந்த பிறகு இன்றைக்கு அவர்கள்லாம் பல்வேறு பொறுப்புகளுக்கு எம்பிக்களாக, பிரகாஷ் சிங் தாக்கூர் போன்றவர்கள் போபாலுடைய எம்பியாக 2 முறை இருந்து இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறார். இப்படி இந்த சூழல்கள் காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்தால் கூட இவர்கள் நாட்டினுடைய அமைதியை சிதைப்பதற்காக எதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பாசிஸ்டுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு ஆட்சி மாற்றம் வந்துவிடுமே ஆனால் இவர்கள் மீண்டும் அந்த வன்முறை பாதைக்கு போய் பழியை யார் மீதாவது போட்டு ஊடகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இந்தியாவுடைய அமைதியை சீர்குலைக்கக்கூடிய சக்திகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் தீர்வாக அமையாது, அடித்தளத்தையே மாற்றி அமைக்க வேண்டும். அந்த அடித்தள மாற்றம் என்பதுதான் மிக முக்கியமானது. அதற்கு தான் நம்முடைய தமிழ் மண் வழிகாட்டுகிறது என்று சொல்லுகின்றோம். எப்படி தமிழ்நாடு அமைதியாக இருக்க முடிகிறது? ஏன் தமிழ்நாட்டில் பாஜகவால் வேறு ஒன்ற முடியல? பாஜக என்ற இந்த அமைப்பு எப்படியாவது வேறு ஒன்றை விட வேண்டும். அதிமுக இன்றைக்கு தலைமை இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு யாரும் தலைமை ஏற்பதற்கு சரியான ஆட்கள் கிடைக்கவில்லை. எடப்பாடியை எல்லாம் ஏற்க விரும்பவில்லை. அப்ப அந்த அதிமுகவை இன்னும் கலகலக்க செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், பிஜேபி என்கின்ற கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல ஆயிரம் கோடிகளை கொட்டி அண்ணாமலையை முன்னிறுத்தினார்கள். எவ்வளவோ முயற்சிகள். ஆனால் அதிமுகவில் இருந்து ஒரு ஒன்றிய செயலாளர் கூட பிரிந்து சென்று பாஜகவில் சேரவில்லை என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எம்எல்ஏவை பிரித்து எடுக்க முடியல, ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியிலிருந்து பிரித்து எடுத்து பிஜேபியில் சேர்க்க முடியவில்லை. கடைசியில் அவங்களுக்கு கிடைச்சது எங்களை போன்ற எம்எல்ஏக்களாக இருந்து முடிந்து பதவி காலம் முடிந்து வயதும் முதிர்வு தட்டி கடைசியில் 80 வயதை கடந்த ஒரு 15 பேரை பிடிச்சிட்டு போய் இவங்கெல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் பிஜேபியில் சேர போறாங்கன்னு பிறந்தவருக்கு முன்னால் சேர்த்தாங்க பாருங்க. அதுதான் அண்ணாமலை செய்த மிகப்பெரிய சாதனை. ஏன் நிகழவில்லை என்று சொன்னால் தமிழ் மண் பாஜக என்கின்ற அந்த விஷ விதையை ஏற்க தயாராக இல்லை, அதை எங்க வேர்பிடிக்க அனுமதிக்கவில்லை என்பதுதான் இதெல்லாம் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. இப்ப என்ன செய்வது என்பதற்கான அடுத்த கட்ட திட்டமிடுதல் தான் பல்வேறு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு
நம்முடைய நடிகர் விஜய் அவர்களும் அதன் அடிப்படையில் தான் வந்திருக்கிறார் என்பதற்கான பல்வேறு ஆதாரங்களை நம்மால் சொல்ல முடியும். ஒரே ஒரு ஆதாரம், பெருசாலாம் நீங்க ஒன்றும் பேச தேவையில்ல. நேற்று வரைக்கும் விஜயை ஜோசப் விஜய்ன்னு சொன்ன நம்முடைய எச் ராஜா இன்றைக்கு அவருக்கு சாதகமாக பேசுகிறார் என்பது மட்டுமே இவர் பிஜேபிக்கு ஆதரவான ஆள் என்பதற்கு ஒரே ஒரு மிக முக்கியமான உதாரணம் சொல்றோம். நேற்று வரைக்கும் என்ன சொன்னாரு? ஜோசப் விஜய் என்று மதத்தை சொல்லி அவரை கொச்சைப்படுத்தியவர் இன்றைக்கு கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் அவரை முட்டு கொடுத்து அவருக்காக மிகப்பெரிய அளவில் ஆதரவாக நிற்கக்கூடிய சக்திகள் யார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள். பாசிசமா பாயாசமா என்று சர்வசாதாரணமாக அந்த பாசிசத்தை நீர்த்து போகக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். பாசிசம் எவ்வளவு கொடூரமானது! பாசிசத்தால் பாதிக்கப்படக்கூடிய வடமாநில மக்களை, வடமாநில இஸ்லாமியர்களை, மாட்டுக்காக படுகொலை செய்யப்பட்டவர்களை சென்று பார்த்து கேட்டால் பாசிசத்தினுடைய கொடுமை எவ்வளவு கொடூரமானது என்பது புரியும். ஒரே இரவில் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த வீடுகளை இழந்து 1.5 லட்சம் பேர் வீடுகளை இழந்து 8 லட்சம் பேர் தெருவுக்கு வந்து நிற்கிறார்களே வடமாநிலத்தை சேர்ந்த முஸ்லிம்கள், அவர்களை போய் பார்த்து இந்த பாசிசம் எவ்வளவு கொடூரமானது என்பதை கேட்டால் தெரியும். தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற ஒரே காரணத்தால் பெண்கள் சீரழிக்கப்படுவதும் இளைஞர்கள் கொல்லப்படுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களிடத்தில் போய் இந்த பாசிசம் என்பது எவ்வளவு கொடூரமானது, இந்த சனாதன பாசிசம் பத்தி அவங்க கிட்ட கேட்டா அவங்களுக்கு தெரியும். இவர் சர்வசாதாரணமாக பாசிசமாவது பாயாசமாவது என்று பேசுகிறார் என்று சொன்னால் இவர் யார்? இன்றைக்கு என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, என்னுடைய அரசியல் எதிரி திமுக என்று சொல்லி திமுகவுக்கு எதிராக இவர் வரிந்து கட்டிக்கொண்டு பேசக்கூடியதை புரிந்து கொள்ள முடிகிறது. கொள்கை எதிரிகள் முன்வைக்கக்கூடிய இந்த அக்கிரமங்களுக்கு எதிராக ஏன் போராட மறுக்கிறார்? ஏன் பேச மறுக்கிறார்? இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் எப்படியுமே பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வடமாநிலங்கள் கூட சாதனைகளை சொல்லி அவர்கள் வெற்றி பெற்ற வரலாறு உண்டா? மக்களுக்கு இதெல்லாம் நாம் செய்திருக்கிறோம். இந்து ராஷ்டிரம் என்று முழங்குகிறார்களே, அந்த இந்துக்களுக்கு வடமாநிலத்தில் இவர்கள் செய்தது என்ன? இந்த கேள்வியை நாம் முன்வைக்க வேண்டும். என்ன செய்தார்கள்? உத்தரப்பிரதேச இந்துக்கள் பாஜகவில் வளர்ந்தது என்ன? பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் கல்வியை பெற்றிருக்கிறார்களா? தாழ்த்தப்பட்ட பழங்குடி இந்துக்கள் அவர்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறார்களா? பகத்சிங் கண்ட கனவு, பாலுக்கு அழக்கூடிய குழந்தை, கல்விக்கு ஏங்கக்கூடிய மாணவன், வேலை தேடி அலையக்கூடிய இளைஞர்கள் இல்லாத ஒரு இந்திய தேசம் உருவாக வேண்டும் என்று தூக்கு மேடையை முத்தமிட்டானே பகத்சிங். அந்த கனவு இந்த 79 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? ஏன் நிறைவேறவில்லை? யார் நிறைவேற விடாமல் தடுக்கிறார்கள்? வடமாநில இளைஞர்கள் இன்றைக்கும் வேலை தேடி எந்த இந்து விரோத ஆட்சி நடக்கிறது என்று சொல்கிறார்களோ அந்த திராவிட மண்ணை நோக்கி, தமிழகத்தை நோக்கி சாறை சாறையாக 70 லட்சம் பேர் வந்து குவிந்திருக்கிறார்களே. ஏன் உங்களுடைய இந்து ராஜ்யத்தில் உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் பீகாரிலும் இந்த வளர்ச்சியை கொண்டு வர முடியல? ஆனால் தமிழ்நாடு சமூக நீதியை தங்களுடைய ஆயுதமாக கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அனைத்தையும் அனுபவிக்க உரிமை உண்டு. அது கல்வியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அனுபவிக்க உரிமை உண்டு. தந்தை பெரியார் சொன்னாரே, திராவிடம் என்றால் வேறு ஒன்றும் இல்லை, அனைவருக்கும் அனைத்தும். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் எல்லாம். அவன் சாதாரண நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், குருவிக்காரர்கள் என்று நம்ம கொச்சையாக பேசுவோம். அவருடைய உடைகளும் அவருடைய வாழ்க்கையும் பார்ப்பதற்கு நமக்கு அருவருப்பாக கூட இருக்கலாம். இன்றைக்கு அவர்களில் கூட வழக்கறிஞர்கள் உருவான வரலாறு தமிழ்நாட்டுடைய வரலாறு. பழங்குடி பெண் ஸ்ரீபதி என்கின்ற பெண் ஜவ்வாது மலையில், திருவண்ணாமலை மாவட்டத்தில் மலை கிராமத்தில் வாழக்கூடிய இடத்துல அங்கு பள்ளிக்கூடங்களை நடத்த முடியாது, அவ்வளவு சிரமம், ஆசிரியர்கள் போக மாட்டாங்க. அந்த இடத்துல ஜவ்வாது மலையில் படித்த ஸ்ரீபதி என்கின்ற ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த காட்டில் வாழக்கூடிய, வனத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்ணு படிப்பின் காரணமாக நீதிபதியாக உயர்ந்திருக்கிறார் என்பது தமிழ்நாட்டின் வரலாறு.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சேகர் என்கின்ற ஒரு துப்புரவு தொழிலாளி, அவருடைய மகள் துர்கா கடந்த வருடம் கல்வியின் காரணமாக தன்னுடைய தந்தை எந்த மன்னார்குடி நகராட்சியில் துப்புரவு தொழிலாளராக குப்பைகளை பெருக்கிக் கொண்டிருக்கிறாரோ அந்த நகராட்சியினுடைய ஆணையாளராக கமிஷனராக மகள் துர்கா வந்து அமர்ந்தார் என்பது தமிழ்நாட்டின் வரலாறு. இந்த வரலாறுகள் வடமாநிலத்திற்கு உண்டா? முஸ்லீம்களை நீங்கள் முன்னேற விட வேண்டியதில்லை, முஸ்லீம்களை அடித்துக் கொள்ளுங்க, முஸ்லீம்களுக்கு நீங்கள் எதுவும் தர தேவையில்லை, நீ இந்து ராஜ்யம் அமைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இந்து ராஜ்யம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஏன் முன்னேற்றவில்லை? அப்ப நீ அமைக்கக்கூடிய இந்து ராஜ்யம் யாருக்கான ராஜ்யம்? யார் பலனடைகிறார்கள்? யார் ஆதிக்கத்தில் அந்த ராஜ்யம் இருக்கிறது? யாருடைய சுரண்டலில் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை முன்வைத்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துவிடும். 100 வருடங்களுக்கு முன்னால் நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கிய வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், அது தொடர்ந்த சாதனை தான் இன்றைக்கு தமிழ்நாடு அமைதி மண்ணாக இருப்பதற்கு காரணம், சமூக நீதி மண்ணாக மிளர்வதற்கு காரணம், எல்லா மக்களும் உயர்ந்ததற்கு காரணம். வளர்ச்சினா என்னங்க வளர்ச்சி? வளர்ச்சி என்று சொன்னால் ஒரு உயிரின வளர்ச்சியை போன்று இருக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை வளர்கிறது என்று சொன்னால் தலையும் வளரணும், கால் கை எல்லாம் சேர்ந்து வளரணும். தலை மட்டும் பெரிதாக வளர்ந்து கை கால்கள் வளராமல் இருந்தால் அது வளர்ச்சி அல்ல, அது நோய். அப்படி ஒரு சில பிரிவினர் மட்டும் தொடர்ந்து இந்த நாட்டில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், வளர்கிறார்கள், எல்லா வளங்களையும் சுரண்டுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் கை கால்கள் சூம்பி போன உடல்நல குன்றிய குழந்தைகளாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் இது உண்மையான வளர்ச்சியா? இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் அவர்களுக்கான பங்கு எங்க? இன்றைக்கு அதைத்தான் நம்ம 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாடு சாதித்தது. அதனால் தமிழ்நாடு தவறிலிருந்து நிற்கிறது. அப்ப பாஜக என்கின்ற ஒரு ஆட்சியை வீழ்த்தி விடுவதால், தேர்தலில் வீழ்த்துவதால் நாம் வெற்றி பெற முடியாது. சமூக நீதி கொள்கையை உயர்த்தி பிடிப்பதால், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க செய்வதால் தான் இந்தியா உண்மையான சுதந்திரத்தை பெற முடியும். அரசியல் விடுதலை கிடைத்தது இந்தியாவுக்கு. மகாத்மா காந்தி போராடினார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போராடினார், பகத்சிங் போராடினார். அவர்களுக்கு பின்னால் சாதி மதங்களை கடந்து, எந்த சாதி எந்த மதம் என்பதல்ல, வெள்ளை ஏகாதிபத்தியத்தை விரட்ட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம். 2 மாதங்களுக்கு முன்பாக பஞ்சாப் சென்றிருந்தோம் அமிர்தரசுக்கு. அங்கே ஜாலியன் வாலாபாக்கினுடைய அந்த இடத்தை சென்று பார்வையிட்டேன். ரத்தமும் சதையுமாக 1919 சைபுதீன் கிச்சிலுவை என்கின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரரை கைது செய்ததற்கு எதிராக இந்துக்கள், முஸ்லிம்களுக்கு, சீக்கியர்கள் என்று அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு இந்த சாஹின் வாலாபாக் என்கின்ற அந்த இது போன்ற அரங்கத்துக்குள்ளார போராட்டம் நடத்துகிறார்கள். ஒரு வழி பாதை தான் வெளியே போவதற்கு. ஜெனரல் டயர் என்கின்ற அந்த ஆங்கிலேய அதிகாரி வந்து அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த சொல்கிறான். சுட்டுக் கொள்கிறார்கள். ஒரு கிணறுக்குள்ளார எகிரி குதித்து உயிர் தப்ப நினைத்தவர் 219 பேர் உள்ளிட்ட 350க்கு மேற்பட்டவர்கள் வீரமரணத்தை தழுவுகிறார்கள். வீரமரணத்தை தழுவியர்களுடைய பட்டியல் வெளியிலே ஒரு நினைவு தூணிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலை செல்பவர்கள் படித்து பாருங்கள். அங்கே முஸ்லிம்களுடைய பட்டியல், இந்துக்களுடைய பட்டியல், சீக்கியருடைய பட்டியல் என்று வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்தியா. இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக அப்படி உயிர்களை தானமாக துச்சமாக கொடுத்தார். எதை பற்றி கவலைப்படல. உயிர் போனாலும் பரவாயில்லை என்று. அதன் பிறகுதான் 19க்கு பிறகுதான் அந்த உயிர் தியாகங்களுக்கு பிறகுதான் தேசம் முழுவதும் அந்த எழுச்சி அலை பரவியது. சுதந்திர போராட்ட தீ கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த சுதந்திர போராட்டத்தில் இன்றைக்கு ஆட்சி கட்டில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த பாசிஸ்டுகள், RSS காரன் ஒரே ஒருத்தர் இருக்கானா சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் இருக்கானா? 1925 RSS துவக்கப்பட்டது. 47 நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது. 22 ஆண்டு காலம் RSS இந்தியாவில் செயல்பட்டு இருக்கிறது. அவர்கள் என்ன செயல்பட்டார்கள்? எதற்காக செயல்பட்டார்கள்? இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டு சிறை சென்றவர்கள், வெள்ளை ஏகாதிபத்தியை எதிர்த்தவர்கள் என்று ஒரு ஆளை சொல்ல முடியவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு அடிவடிகளாக, அவருடைய சூக்களை நக்கக்கூடியவர்களாக, சாவர்கர்களாக இவர்கள் இருந்தார்களே தவிர சுதந்திர போராட்ட தியாகிகளாக இல்லவே இல்லை. இன்றைக்கு நாடு அவர்களிடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. இதை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நம் கண் முன்னால் நமக்கு கடமையாக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறது.
கடல் கடந்து நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் திரும்பும் போது உங்களுக்கான உரிமையும் உங்களுக்கான எல்லா அதிகாரங்களும் அந்த மண்ணில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை பற்றியும் நாம் கொஞ்சம் கவலைப்படுவதற்கான நேரமாக இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு நம்பிக்கையாக ராகுல் காந்தி திகழ்கிறார். வாக்கு திருட்டு என்கின்ற இந்த திருட்டு, கலவரங்கள் மூலமாக ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கி பதட்டங்களை உண்டாக்கி அதன் மூலம் ஆட்சியை பிடித்தவர்கள், அது நடக்காது என்கின்ற ஒரு சூழல் வரும்போது இன்றைக்கு மோசடியின் மூலமாக ஆட்சியை பிடிக்க தக்க வைக்க பல்வேறு சதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவிஎம் மிஷினில் குளறுபடிகள், இப்போது தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் தேவைப்படுற இடங்களில் அப்படியே கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான வாக்குகளை சேர்ப்பது, நமக்கு வாக்கு விழாது என்று சொன்னால் அந்த வாக்குகளை இல்லாத வாக்குகளாக மாற்றுவது என்று இன்றைக்கு நாடு முழுக்க அந்த வேலையை தொடங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் நடைபெற இருக்கிறது. அதுக்கு எதிராக நாம் களம் அமைத்திருக்கிறோம். நாளை 3ஆம் தேதி நான் ஊர் செல்லவிருந்தவன் 2ஆம் தேதியே செல்ல வேண்டிய நிலைக்கு டிக்கெட்டை மாற்றி போட்டுருன்னு சொன்னால் முதலமைச்சர் தலைமையில் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் என்கின்ற இந்த வாக்கு திருட்டை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக இந்த மதச்சார்பற்ற அணி திகழும். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு சிஏஏ போராட்டம், அதன் மூலமாக என்ஆர்சி என்பிஆர் என்கின்ற அந்த கணக்கெடுப்பின் மூலமாக நம்முடைய வாக்குரிமை குடியுரிமையை பறிப்பதற்கு திட்டமிட்டிருந்தவர்கள் அது முடியாது, அந்த அளவுக்கு போராட்டங்கள் நாடு முழுக்க வலுத்து விட்ட காரணத்தால் இன்றைக்கு இன்னொரு மறைமுக சதியோடு வந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த எஸ்ஐஆர், அதுதான் இந்த வாக்காளர் திருத்தம். ஆதார் கார்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி பர்த் சர்டிஃபிகேட் கொடு என்று சொன்னால் பிறப்பு சான்றிதழுக்கு எங்கே செல்வார்கள்? ஆக இவர்களுடைய வாக்கு பதிவுடைய வாக்கினுடைய வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவதற்கான மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. இதை ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் வெளிப்படுத்தினார். பெங்களூரினுடைய மத்திய தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மன்சூர் ஷேக் என்கின்ற ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதியில் 6 நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் வாக்குகள் எண்ணப்படுகிறது. 3 தொகுதிகளில் காங்கிரஸ் முன்னிலையில் இருக்கிறது, 3 தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. மகாதேவ்புரா என்கின்ற அடுத்த லாஸ்டா எண்ணக்கூடிய அந்த தொகுதிக்கு வரும்போது 88,000 வாக்கு முன்னணியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் மன்சூர் ஷேக் இருக்கிறார். இந்த மகாதேவ்புராவுக்கு ஓட்டை கொட்டி எண்ண பார்த்தா 1,00,000 வாக்குகள் அதிகமாக பாஜகவுக்கு ஒரே சட்டமன்ற தொகுதியில் 34,000 வாக்கு வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்தை பாஜக கைப்பற்றியது என்று அறிவிக்கப்படுகிறது. ராகுல் காந்தி கேட்பது 1,00,000 வாக்குகள் எப்படி விழுந்தது? கடைசி 1 மணி நேரத்தில் அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, அந்த 1 மணி நேரத்தினுடைய சிசிடிவி காப்பியை கொடுன்னு கேட்குறேன். அதுக்கு தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? பெண்கள்லாம் வாக்களிச்சிருக்காங்க, அதெல்லாம் ரகசியம், அதெல்லாம் கொடுக்க முடியாது. இது பதிலா? உயிரோடு இருக்கக்கூடிய பல பேர் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுடைய வாக்குரிமையை பறித்து விடுகிறார்கள். ராகுல் காந்தி அந்த இறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களோடு தேநீர் அருந்தி இவர்கள்லாம் உயிரோடு இருக்கிறார்கள் பீகாரில், ஆனால் இவருடைய வாக்குகள் எல்லாம் பறிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை ஊடகங்களுக்கு சொன்னார். இந்தியாவுடைய ஊடகங்கள் மௌனியாக இருக்கிறது. ஒரே ஒரு நாள் செய்தியோடு முடிக்கப்பட்டு விட்டது. இதுவரைக்கும் அதுக்கு எதிராக மிகப்பெரிய நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. நீதிமன்றங்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறது. நீதி இன்றைக்கு ஒரு பக்கத்தில் அச்சுறுத்தப்படுகிறது, இன்னொரு பக்கத்தில் அவர்களுக்கு ஆதரவானவர்களால் இன்றைக்கு நிலைகுலையப்படுத்திருக்கிறது. நீதி மிக மோசமான நீதி சாகடிக்கப்பட்ட ஒரு தேசமாக இன்றைக்கு இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இதற்கு எதிராக நாம் இந்தியாவை மீட்டெடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. என்னை போன்றவர்கள்லாம் அவர்கள் 400 சீட்டு சொன்னாங்க பாஜக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா அவங்க மக்களை நம்பி அதை சொல்லலை. இது போன்ற வாக்கு திருட்டின் மூலமாக மோசடியின் மூலமாக ஆட்சிக்கு வந்து விடலாம், பெரும்பான்மை ஆட்சி பிடித்து விடலாம் என்று கனவு கண்டார்கள். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் இப்பெல்லாம் நீங்களும் நானும் உட்காந்து பேசியே இருக்க முடியாது, முடிஞ்சிருக்கும் கதை. ஆனால் இறைவனுடைய பெருங்கிருபையால் இந்தியா கூட்டணி கொஞ்சம் வலுவோடு நின்றது.
பிரச்சனைகள் இருந்தாலும் நின்றதனுடைய விளைவு இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி வந்து அமர்ந்தார். பெரும்பான்மை பெற வேண்டிய கனவில் இருந்தவர்கள் இன்றைக்கு சிறுபான்மை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த சிறுபான்மை அரசு கூட அமைதியாக இருப்பதே இல்லை. வக்பு வாரிய திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்து முஸ்லீம்களுடைய 1400 இந்த மண்ணில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு அருமையான ஒரு அறக்கொடை தன்னுடைய வாழ்நாளில் கொடுத்த தர்மங்கள் போதாது, நீ இறந்த பிறகும் உனக்கு நன்மை வரணும்னு சொன்னா நிரந்தர தர்மத்துக்கான கொடைகளை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு வக்ஃபு என்கின்ற அந்த திட்டமிடுதலை வகுத்து கொடுத்து இன்றைக்கு பல லட்சம் பல கோடி கணக்கான சொத்துக்கள் உலகம் முழுவதும், இந்தியாவில் மட்டும் பல லட்சம் ஏக்கர் நிலங்கள், தமிழகத்திலும் அதே போன்று இது ஒரு நிரந்தர அறக்கொடை. இல்லாதோருக்கு, இயலாதோருக்கு, கல்வி இல்லாதவர்களுக்கு இப்படி உதவி செய்வதற்காக கல்வி நிலையங்களாக, மருத்துவமனைகளாக, இப்படி பல்வேறு சமூக சேவைகளை மக்களுக்கு ஆற்றுவதற்காக ஒரு நிரந்தர அறக்கொடைகளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வக்பு சொத்துகள் இந்த பாசிஸ்டுடைய கண்ணை உறுத்துகிறது. அதை எப்படியாவது கபலீகரம் செய்வதற்காக வேண்டி பல்வேறு சதித்திட்டங்கள், அதில் வக்பு வாரியம் என்கின்ற அந்த வாரியத்தை மொத்தமாக நீர்த்து போக செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி வக்பு சொத்துக்களை அபகரிப்பதற்கும், பள்ளிவாசல்கள் அடையாளங்களாக இருக்கிறது அந்த அடையாளங்களை வட மாவட்டங்களில், வட மாநிலங்களில் முதலில் இடித்து தொடங்கி அதெல்லாம் அழித்து ஒழிப்பதற்கு ஒரு பாசிச செயல் திட்டத்தோடு தான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார். நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது. அடுத்து என்னமாக போகிறதோ என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதை பற்றி போராடி கொண்டிருக்கிற நிலையில், இதை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது அடுத்து ஒன்று வந்தாச்சு, SIR வந்தாச்சு. இப்போ நீங்கள் அதை போராடுவீங்களா, இதை போராடுவீங்களா? இப்போ நீங்கள் இதை போராடி கொண்டிருக்கும் போது இன்னொரு போராட்டத்துக்கு, இப்படியாக இந்தியாவுடைய ஊடகங்கள் இதெல்லாம் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு அவர்களும் இன்றைக்கு வாய்மூடி கிடக்கிறார். அப்போ இது போன்ற ஒரு சூழலில் இந்திய தேசம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு இதற்கெல்லாம் மாற்றாக இந்தியாவுக்கு ஒரு வழியை காட்டி கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். பழைய காங்கிரஸ் என்பது வேறு. பழைய காங்கிரஸ் பாபர் மஸ்ஜித் இடிப்பதற்கு துணையாக இருந்த நரசிம்மராவ் காங்கிரஸ் போன்றது. இவர்கள் வேட்டி கட்டி RSS ஆக பல பேர் காங்கிரஸ்குள்ளார இருந்தார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் சொல்லவே முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ராகுல் தலைமையிலான இந்த காங்கிரஸ் என்பது மிக தெளிவாக இந்தியாவுக்கு உண்மையான தேவை எது என்பதை, பகத்சிங், காந்தி, நேதாஜி உள்ளிட்டவர்கள் கனவு கண்ட அந்த தேசத்தை, அனைவருக்குமான தேசத்தை, அனைவருக்குமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தேசத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு உறுதி எடுத்துக்கொண்டு அவர் பயணப்படுகிறார். அதனால தான் அவர் என்ன கேட்குறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியாவில் நடத்து என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மத ரீதியான கணக்கெடுப்பு வெளிவருது. ஒவ்வொரு முறையும் என்ன செய்யறான், முஸ்லீம்கள் வளர்ந்து விட்டார்கள், முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுன்னு வெறுப்பை கக்கறான். முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிறோம். நாம் என்ன கேட்குறோம், தாழ்த்தப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகம், இந்தியாவிலேயே பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான் பெரும்பான்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு சொல்ல, நம்ம மாநிலத்தில் முக்கோலத்தோர்னு சொல்லக்கூடிய தேவர்கள், கொங்கு வேளாள கவுண்டர்கள், வட மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா வன்னியர்கள், இப்படியாக நாடார்கள், இவர்கள்லாம் யாரு, பிற்படுத்தப்பட்ட சமூகம். BC மற்றும் MBC சொல்லக்கூடிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள். இந்த சமூகம் தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அதிகமானது, 50க்கும் அதிகமானது, 65க்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய. எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்ற ஒரு புள்ளி விவரம் இல்லைங்க, ஒரு புள்ளி விவரம் இல்லை. அவருடைய கல்வி நிலை என்னவா இருக்கிறது, அவர்கள் எந்த அளவில் கல்வி, பள்ளி கல்வியோடு இருக்கிறார்களா, உயர்கல்வி படித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு புள்ளி விவரம் இல்லை. நீதிமன்றத்தில் அவருடைய பிரதிநிதித்துவம் என்ன, உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறார்கள், அதிலே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்ன, தாழ்த்தப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எல்லாம் உயர் சாதியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட மற்றவர் இருக்கான. இவங்களுக்கெல்லாம் ஏன் மறுக்கப்படுகிறது, திறமை இல்லையா? ஏன் அந்த திறமை அவர்களுக்கு வருவதற்கான கல்வியை அவர்களுக்கு மறுத்தது யார்? ராகுல் காந்தி கேட்பதை போன்று ஊடகங்கள் இருக்கிறது. ஊடகங்கள்ல இன்றைக்கு பெரும்பாலான ஊடகங்களை வழிநடத்துவது தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை, பழங்குடி மக்களை சேர்ந்தவர்கள் இல்லை, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னால் எப்படி உண்மையான செய்திகள் இந்திய மக்களுக்கு சென்று சேரும்? இந்த கேள்விக்கு அவரிடத்தில் பதில் உண்டா? இதெல்லாம் ஏதோ முஸ்லீம் பிரச்சனையா, இந்து முஸ்லீம் பிரச்சனையா இந்தியாவில் நடந்து கொண்டிருப்பது?
50 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய அந்த 50 லட்சம் கோடி அந்த பட்ஜெட்டை போடக்கூடிய இடத்துல போடக்கூடியவர்கள் உயர் சாதியை சேர்ந்தவர்களை பெரும்பான்மை இருக்கிறான், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடி மக்கள் இல்லை, சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த பட்ஜெட் போடக்கூடிய அந்த நிதி அந்த மக்களுக்கு எப்படி சென்று சேரும் என்ற கேள்வியை முன்னெழுப்பி நாடாளுமன்றத்தில் அந்த அல்வா கிண்டக்கூடிய படத்தை வச்சு காமிச்சார் ராகுல் காந்தி. பதில் உண்டா? பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய செயலாளர்கள் 80 பேர், அவர்கள்தான் உயர்துறை செயலாளர்கள், இந்தியாவை இயக்குபவர்கள் அவர்கள்தான், எல்லா துறைகளும் அவருடைய கட்டுப்பாட்டில். அந்த 80 பேர்ல 3 பேர் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்திருக்கிறார்கள், மற்ற அனைவரும் உயர் ஜாதியினர் என்று சொன்னால் எப்படி இந்த நிர்வாகம் எல்லா மக்களுக்குமான நிர்வாகமாக இருக்க முடியும் என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் யாரும் பதில் அளிக்கவில்லை. ஏன் தமிழ்நாடு வளர்ந்தது என்று சொன்னால் இந்த கேள்வியை 100 வருஷத்துக்கு முன்னால் எழுப்பணும், அதனால் நம்ம வளர்ந்திருக்கிறோம். சிம்பிளா புரிஞ்சுங்க, அவ்வளவுதான். இந்த கேள்வியை 100 வருஷத்துக்கு முன்னால் எழுப்பணும். ஏன் 3% இருக்கக்கூடியவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு என்ற கேள்வியை அன்றைக்கு எழுப்பணும். சட்டமன்றம் என்றாலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள், நாடாளுமன்றம் என்றாலும் அவர்கள் தான் இருக்கிறார்கள், அமைச்சரவை என்றாலும் அவர்கள் தான் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் என்றாலும் அவர்கள் தான் இருக்கிறாங்க, ஐபிஎஸ் என்றாலும் அவர்கள் தான் இருக்கிறாங்க, மருத்துவர் என்றாலும் அவர்கள் தான் இருக்கிறாங்க, பொறியாளர் என்றாலும் அவர்கள் தான் இருக்கிறாங்கன்னா அப்ப மற்ற மக்கள் ஏன் அவங்களுக்கு கல்வி கிடைக்கல என்ற கேள்வி 100 வருஷத்துக்கு முன்னால் தமிழ் மண்ணில் விதைக்கப்பட்டதால் கொடுக்கப்பட்டதால் அந்த கேள்வியினுடைய வேள்விதான் இன்றைக்கு இந்த சமத்துவமும் சமூக நீதியும் அனைவருக்குமான தேசமாக தமிழ்நாடு மிகுந்து கொண்டிருப்பதற்கான அடிப்படை காரணம். இந்த நிலையை நோக்கி இந்தியாவை கொண்டு சென்றால்தான் இந்தியா என்பது அனைவருக்குமான தேசமாக இருக்கும். அரசியல் விடுதலை அடைந்திருக்கலாம், சமூக விடுதலை இன்னும் கிடைக்கவே இல்லை இந்தியாவுக்கு. சமூக விடுதலைக்காக பாடுபட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகட்டும், தந்தை பெரியார் போன்றவர்களாகட்டும், ஜோதிபா புலே போன்றவர்களாகட்டும், நாராயணகுரு போன்றவர்களாகட்டும், ஐயங்காளி போன்றவர்களாகட்டும், இவர்களெல்லாம் எந்த சமூக விடுதலைக்காக இந்தியாவில் பாடுபட்டார்களோ அந்த சமூக விடுதலை என்பது இன்னும் காணல் நீராக இருக்கிறது. இன்னமும் அந்த உயர் சாதி ஆதிக்கத்தின் கீழேயே இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அன்றைக்கே பெரியார் கணித்தார். ஆங்கிலேயிலிருந்து விடுதலை பெறுவது விடுதலையே அல்ல, இது விடுதலை நாளே அல்ல, இது ஒரு சுதந்திர தினமே அல்ல, இது ஒரு துக்க தினம், இது ஒரு கருப்பு தினம் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு தூர நோக்கு பார்வை தந்தை பெரியாருக்கு இருந்தது என்பதை 79 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தமாம் மண்ணில் இருந்து நம்மால் யோசிக்க முடியுது. 79 வருஷத்துக்கு முன்னால் சொல்றாரு, சுதந்திரம் கிடைக்காது நமக்கு, வெள்ளக்காரன் இந்த கொள்ளக்காரங்களுக்கு கொடுத்துருக்கிறோம், இவன் நமக்கான சுதந்திரத்தை கொடுக்க மாட்டான், நம்மளுக்கு கல்வியை கொடுக்க மாட்டான், நம்மளை பொருளாதார நிலையில் உயர விட மாட்டான், நம்ம வறுமையை ஒழிக்க மாட்டான் என்பதை அன்றைக்கு சொன்னார். மாற்று கருத்து சொன்னார் அண்ணா. இல்ல, 2 எதிரி, ஒருத்தன் வெளியே போயிட்டான், இவன் நம்ம பார்த்துக்கலாம்னாரு. நடக்காது என்றார். இன்றைக்கு பெரியார் சொன்னதுதான் இன்றைக்கு இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுக்கு எதிராக இன்றைக்கு நாம் திட்டமிட்டு களம் அமைத்து அவர்களோடு நாம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழலில், நாம் ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பணியைத்தான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய மிக முக்கிய பணியாக தலைமையில் சுமந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள் கூட வரலாம், நாடாளுமன்றத்தில் சீட்டு ஒதுக்கப்படாமல் கூட சூழல் வரலாம். ஆனால் நாட்டை காப்பதற்காக நாங்கள் இயக்கத்தையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வருவோம். இயக்கத்தை நாளைக்கு கட்டுக்கலாம், தேசம் இருக்கணும், நாடு இருக்கணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதச்சார்பற்ற சக்திகளோடு இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சி தமுக என்பது உரிமை போராட்டத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறதோ, உரிமை போராட்டம் என்பது முக்கியமானது ஒன்று. அந்த உரிமை போராட்டம் இல்லாமல் நீங்கள் ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. போராட்ட உணர்வு தான், போராட்டம் தான் உங்களை ஒரு கண்ணியமிக்க மனிதராக வாழச் செய்யும் என்பது அம்பேத்கருடைய கூற்று. போராடிதான் இன்றைக்கு பல்வேறு வெற்றிகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது, தொடர்ந்து பெறும். அதே அடிப்படையில் போராட்டம் மட்டுமல்ல, இந்த சங் பரிவார சங்கி கூட்டம் முஸ்லீம்களுக்கும் மற்றவர்களுக்குமான அந்த உறவை கெடுத்து நிர்மூலமாக்குவதற்கு செய்யக்கூடிய சதியை நிர்மூலமாக்கணும்னு சொன்னால் சேவையை தன்னுடைய பணியாக கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக எடுத்த பணிகள் தான் அது. மருத்துவ சேவையை பணிகள், ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்புகள், பல்வேறு பேரிடர்களில், அது சுனாமியாக இருக்கட்டும், கொரோனாவாக இருக்கட்டும், மழை வெள்ளங்களாக இருக்கட்டும், அந்த காலகட்டங்களில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற இறை தூதர், இறுதி இறை தூதர். எந்த மனிதநேயத்தை, கருணையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேருங்கள். நீங்கள் மக்களுக்கு கருணை காட்டுங்கள், இறைவன் உங்கள் மீது கருணை காட்டுவான். இஸ்லாம் என்றால் வேறு ஒன்றுமே இல்லை, பிறர் நலன் நாடுவதுதான் இஸ்லாம் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லி சென்ற அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் நின்று இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி செய்யக்கூடிய சேவைகள் தான் இன்றைக்கு சங்கிகளை இன்றைக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. பிரிவினை உண்டாகும் என்று நினைக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினா முஸ்லீம்கள் இது போன்ற சேவைகளை செய்கிறார்கள் என்று முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் பட்டியலை போட்டு, கொரோனா நேரத்தில் இறந்த உடல்கள் தன்னுடைய தந்தையினுடைய உடலாக இருக்கலாம், கணவருடைய உடலாக இருக்கலாம், மனைவியுடைய உடலாக இருக்கலாம், எடுப்பதற்கே அஞ்சிய நேரத்தில் அஞ்சாமல் அந்த களத்தில் நின்று அந்த உடல்களை எடுத்து அவர்களுடைய மத வழக்க பிரகாரம் அடக்கம் செய்த அந்த பணியை அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமுமுகவுடைய வெள்ளி விழா மாநாட்டு ஆன்லைனில் கலந்து கொள்கிறார். இப்போ சொல்கிறார், இது போன்ற ஒரு அருமையான சமூக நீதி பணியை, மனிதநேய பணியை, இறந்த உடல்களை சாதி மதம் பாராமல் அவருடைய மத வழக்க பிரகாரம் அடக்கம் செய்யக்கூடிய இந்த பணி என்பது மனிதநேயத்தின் உச்சம். தமுமுகவுடைய இந்த பணிகளுக்காக நான் சல்யூட் செய்கிறேன் என்று சொன்னார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அது மட்டுமல்ல, உடுமலைப்பேட்டையில் போய் ஒரு ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழாவுக்காக சென்றிருக்கிறேன். அந்த ஆம்புலன்ஸை அர்ப்பணிப்பது யார் என்று சொன்னால் சரஸ்வதி என்கின்ற நம்முடைய சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண் அந்த ஆம்புலன்ஸை தமுமுக வழங்கினார். என்ன காரணம்னா, அவருடைய கணவர் சந்திரசேகர் கொரோனாவில் மரணமடைகிறார். உடலை எடுத்து அடக்கம் செய்வதற்கு யாரும் வராத சூழலில் தமுமுகவுடைய கேடர்களை போய் அதை எடுத்து அடக்கம் பண்ணுறாங்க. அவர் ஏதாவது நாங்கள் உங்களுக்கு செய்யணுமான்னு சொல்லும் போது எதுவும் செய்ய வேணான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இவங்க ஆம்புலன்ஸ் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே துளுவ வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த பெண் அந்த சங்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க எங்களுடைய சங்கத்தின் சார்பில் உங்களுக்கு 8 லட்சம் ரூபாயில் இந்த ஆம்புலன்ஸை வாங்கி தருகிறோம் என்று வாங்கி தந்த வரலாறு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாறாக, சமூக நல்லிணக்க வரலாறாக இருக்கு. அதே போன்று திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில், வேடச்சந்தூர், திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் என்று பல பேர் இன்றைக்கு தமுமுகவுடைய ஆம்புலன்ஸ்களை வாங்கி தரக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்பது இன்றைக்கு தமிழ்நாடு என்பது எவ்வளவு ஒரு சமூக நல்லிணக்க மண் என்பதை நிலைநாட்டுகிறது என்று சொன்னால், இது போன்ற சேவைகள் நபிகள் நாயகம் சொன்னாங்களே, கருணை காட்டுங்க, சாதி பார்த்தல்ல, மதம் பார்த்தல்ல, மனித நேயம் பார்த்து அவர்கள் மீது கருணை காட்டுங்கள் என்று சொன்னார்களே, அந்த கருணை பணியை இந்த இயக்கம் செய்கின்ற காரணத்தால் இன்றைக்கு ஒற்றுமை என்பது மிக அருமையாக தமிழ் மண்ணில் நிலைத்து கொண்டிருக்கிறது. அந்த மனித நேயமும் உரிமை போராட்டத்தையும் தொடர்ந்து கையில் எடுப்போம், தொடர்ந்து களமாடுவோம். தாய் நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காக கவலைப்படுங்கள், அதற்காக உங்களாலான அனைத்து ஒத்துழைப்புகளையும் உறுதுணையும் வழங்குங்கள் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.